பக்தி இருக்கிறது முக்கியமா, அல்லது ஏதோ ஜபம் பண்ணோம் 18 தடவை பண்ணியா, 28 தடவை பண்ணியா, 108 பண்ணியா, அதெல்லாம் முக்கியமா? இப்போ ஆழ்வார் பாசுரத்திலேயே சொல்லிடலையா, ஒன்றும் புந்தியால் சிந்தியாது எண்ணி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லியிருக்கார். அந்த பாட்டை எப்படி திரிச்சு உபயோகப்படுத்திக்கணுமோ படுத்தினுடுவா. இப்போ அந்த பாட்டு ஜபம் பண்ண வேண்டாங்கிறதுக்கு பாட்டு இல்லை, ஜபத்தை விட்டுட்டு பெருமானை பார்த்தா போருங்கிறதுக்கும் பாட்டு இல்லை. ஆனால் ஜபத்தை பண்ணிக்கொண்டு பெருமானை விட்டுடாதேங்கிறதுக்கு பாட்டு. ஆனால் அதை நாம் எப்படி திரிச்சுடுவோம்னால், ஜபமே வேண்டாம்னு சொல்லிட்டார், ஸ்ராத்தமே வேண்டாம்னார், நாமங்களை சொல்லுங்க போரும்னு சொல்லியிருக்கு. கலியுகத்துக்கு இருக்கிற தர்மமே நாமங்கள் தான், அது போருமானா இப்படி தோண ஆரம்பிக்கும். அப்போ நாம் ஏதோ ஒன்றில் இருக்கோம். கலியுகத்தின் வழக்கமே கர்மங்களை குறைச்சுடணும், உடம்பு சுகம் ஜாஸ்தி ஆகணுங்கிறது தான் இந்த யுகத்துக்கே இருக்கிற ஸ்வபாவம். அதுக்கு தகுந்த மாதிரி பாசுரங்கள்லாம் கிடைக்கும் பாருங்க. இதிலெல்லாம் என்ன இருக்குது? இப்போ உடம்பு என்ன பண்ணத்தினால என்ன, கர்மாதீனமாக சரீரம் எடுத்துட்டு இருக்கோம். ஆத்மா உயர்ந்தவராக இருக்கணும், பரமாத்மாவை பற்ற வேண்டும்னு எத்தனையோ பாட்டு இருக்குமோ இல்லையோ. அந்த பாட்டு சரீரத்தை பற்றி துளியும் கவலைப்படாமல் நம்மாழ்வாரும் திருமங்கியாழ்வாரும் பாடியிருப்பா. நான் அந்த பாட்டை எடுத்துட்டு உடம்பை பற்றியே யோசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் எத்தையோ மாதிரி அர்த்தம் சொன்னேன்னா அது உதவுமா சொல்லுங்க? இப்போ எந்தெந்த நிலையில் யார் இருக்காளோ அவர்கள் சொன்னாதான் உதவும். சிங்கம் நிறுத்தி வச்சிருக்கா, 10 சிங்கம் சுற்றி இருக்குது. செப்பிடு வித்தக்காரனாட்ட நடுவில் ஒருத்தர் நிற்கிறார். ஆணு சிங்கம் வாயை திறக்காது, தலையை உள்ளே விட்டார். அழகாக தலையை அசைச்சு விட்டு சிங்கமும் ஒன்று மண்ணில் அவரும் தலையை வெளியில் எடுத்துட்டார். இதை பார்த்த நான் உடனே சிங்கத்தை தேடிக்கொண்டு போனால் என்ன ஆகும்? வாயையும் திறக்கலாம், என் தலையும் உள்ள விடலாம், விட்ட தலை வெளியில் வராது, அத்தோட முடிந்து விடும். அப்போ யார் எதை செய்தால் சமாளித்து கொள்ளுவார்களோ அவர்கள் தான் அதை பண்ணணுமே தவிர, விஷப்பாம்பை சின்ன வயசுலேருந்து கடிக்க விட்டு ரசாயனம் பண்ணியிருக்கிறவன் அப்புறம் அது கடிச்சதுன்னா ஒன்றும் பண்ணாது. என்னையும் உங்களையும் கடிச்சதுன்னா அடுத்த நிமிஷம் பிராணம் போயிடும். அதனால் எங்கோ ரிஷிகள் தாங்களுக்கு இருக்கிற தபஸிலோ, சரணாகதர்கள் பிரபன்னர்கள் தங்களுக்கு இருக்கிற பரமைகாந்த நிஷ்டையோடோ, அந்த நிஷ்டையோடு நான் பகவானையே பார்த்துட்டு இருந்தேன், பண்ண வேண்டியதை பண்ணலேன்னு சொன்னால் அதை அப்படியே எடுத்துட்டு நாமளும் அதை தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நாமும் பண்ண வேண்டியதை பண்ண வேண்டாம், எப்படி வேணா படுத்துக்கலாம், குடதிசை முடிய வைத்து பாட்ட சொல்றா போரும்னால் அப்படி பண்ண முடியாது. நாம் இன்னும் அந்த நிலைக்கு வரல. அதனால்தான் இந்த பல கேள்விகளும் தேவையாகின்றன. ஆக நேரம் செலவழிக்கிறதுக்கு தயாராக இருந்து கேள்விகள் கேட்டு பதில் பெற்று அதன்படிக்கு நடந்தனர் பண்டைய காலத்தில். ஆனால் இன்று கேட்க வேண்டும்ங்கிற வேகத்தில் கேட்டுடுறோம். சொல்லி குற்றம் இல்லை, நேரம் இல்லை. இருந்திருந்தா கேட்டுக்கலாம்.